உலக பொருளாதாரத்தின் இதயம் என்று வர்ணிக்கப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 5 வாரங்களாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் போர் தற்போது சர்வதேச எரிசக்தி சந்தையை நிலைக்குலைய செய்துள்ளது. உலகின் 1/5 பங்கு கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் இந்த பாதையை ஈரான் முடுக்கியிருப்பதால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் வரலாறு காணாத உயர்வை கண்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பாதையை மிக எளிதாக திறந்துவிட முடியும் என்றும் அங்குள்ள எண்ணெயை கைப்பற்றி அமெரிக்கா பெரும் லாபம் ஈட்ட முடியும் என்றும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார். ஆனால் கள நிலவரம் முற்றிலும் வேறாக இருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கிறது. ஈரானின் இந்த தடை என்பது வெறும் இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, அது அமெரிக்காவிற்கு எதிராக ஈரான் வைத்துள்ள மிக வலிமையான ஒரு அரசியல் ஆயுதம். சுமார் 21 மைல் அகலம் கொண்ட இந்த ஜலசந்தியில் கப்பல்கள் செல்வதற்கான பாதை வெறும் 2 மைல்கள் மட்டுமே. எவ்வளவு குறுகிய பாதையில் ஈரானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்வது அமெரிக்க படைகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவின் A-10 ரக போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதும், அமெரிக்க விமானி ஒருவர் பாராசூட் மூலம் தப்பியதும் போரின் தீவிரத்தை உலகிற்கு உணர்த்தியுள்ளது. ஈரான் தனது இந்த அதிகாரத்தை அவ்வளவு எளிதில் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். ஏனெனில் இந்த பாதையை தனது பிடியில் வைத்திருப்பதன் மூலமே அமெரிக்காவுடன் பேரம் பேசவும், போருக்கு பிந்தைய தனது நாட்டின் மறுசீரமைப்பு பணிகளுக்கான நிதியை திரட்டவும் ஈரான் திட்டமிடுகிறது. ஒருபுறம் இந்தியா மற்றும் சில நாடுகள் ஓமன் வழியாக மாற்றுப்பாதைகளை தேடினாலும் ஹோர்முஸ் ஜலசந்தியின் சிக்கல் உலக பொருளாதாரத்தை ஒரு பெரும் மந்த நிலையை நோக்கி தள்ளுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்தே உலக சந்தையின் எதிர்காலம் அமையும்.